அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சனா ஸ்பெஷல். இன்றைக்கி சனா ஸ்பெஷலில் இஸ்லாமிக் நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு பெஸ்ட்டு அரபிக் டின்னர் தந்தூரி சிக்கன் ஃபஹம், ஹுமூஸ், கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க, ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பொடி இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுதே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 3 சிக்கன் பீஸ்க்குள்ள மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்கள் 2 சிக்கன் பீஸ் இல்லைன்னா 1 சிக்கன் பீஸ் தான் செய்கிறீங்கன்னா மசாலாஸ் குவான்டிட்டிஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு கோழியை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம மசாலாஸ்னால் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் மசாலாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் இன்னொரு சிக்கன் பீஸ்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். சிக்கன் ஊறுற டைமில் நம்ம ஹுமூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் வெள்ளை கொண்ட கடலையை நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 கப் வேக வச்சு எடுத்த வெள்ளை கொண்ட கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ்டட் எள்ளு இல்லாட்டி கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் தூள் சேர்த்துட்டு இதை 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கொஞ்சமாக மேலே ஆலிவ் ஆயில் ட்ரிசில் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்த கொண்டக்கடலையை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு சென்டரில் ஒரு பிளாக் ஆலிவ், ஒரு பிஞ்ச் பேப்ரிக்கா பவுடர் ஆப்ஷனல் தான், லேசாக தூவி விட்டுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ 1 ஹவர் ஆகியாச்சு. நம்ம தந்தூரி சிக்கனை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீஸை பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நம்ம மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அடுத்தது ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம திருப்பி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இதே மாதிரியே நம்ம ஒரு half an hour 5 மினிட்ஸ் கேப்பில் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கிரில் மார்க்ஸ் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு இடையில் நம்ம கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பல் பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல் சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு டைம் சும்மா அரைச்சிட்டு அதில் 4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையோட வெள்ளை கரு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க.
1/2 கப் எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து செகண்ட் டைம். இது வந்து லாஸ்ட்டாக தேர்ட் டைம். அவ்வளோதான். இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ஃபஹம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா பக்கமும் அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிரில் மார்க்ஸ் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. சரியாக 1/2 மணி நேரம் ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக தந்தூரி சிக்கன் ஃபஹம்க்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் பீஸை இன்னொரு பேனில் மாற்றிட்டு நம்ம சார்கோல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 drops ஆயில் சேர்த்துட்டு அந்த ஸ்மோக் க்ரியேட் ஆனதும் இது ஒரு 10 minutesக்கு நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம். டடா! நம்ம தந்தூரி சிக்கன் ஃபஹம் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகியாச்சு. கார்லிக் பேஸ்ட் ஹும்மூஸோட பார்க்குறதுக்கே செம்மையாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பூஸ் ரொட்டியோட இது வந்து ஒரு பெஸ்ட்டு அரபிக் டின்னராக இருக்கும். அனைவருக்கும் என் இஸ்லாமிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். உலகத்து மக்கள் எல்லோரும் நலமுடன் வாழ கண்டிப்பாக நான் துவா செய்கிறேன். எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். Enjoy your food and have a nice day.